ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா பீர்க்கங்காய் குருமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 பெரிய பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். மேலே இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. தோலை வச்சு தனியாக துவையல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீர்க்கங்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சோம்பு, மிளகு, சீரகம், லவங்கம், பட்டை, கொஞ்சமாக தனியா, தேங்காய், 2 தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. 5 மினிட்ஸு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடும். அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு, சோம்பு, 2 பச்சை மிளகாய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலரில் வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த பீர்க்கங்காவை சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. பீர்க்கங்காய் வதங்கும் போது அதிலேருந்து தண்ணி சுரக்கும். இந்த மாதிரி நல்லா சுருளாக வதங்கி வந்ததும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்த தக்காளி மசாலா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கார மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா 5 to 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதி வந்து நமக்கு சூப்பராக பீர்க்கங்காய் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.